கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரியூர் கிராமத்தில் மர்ம காய்ச்சலால் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். எனவே உடனடியாக மருத்துவ முகாம் அமைத்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதியினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்துள்ளது பாரியூர் கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 20 நாட்களுக்கு மேலாக இங்கு மர்ம காய்ச்சல் பரவி வருவதால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். தற்போது இப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்டோர் இந்த மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை கால் மூட்டுவலி மற்றும் தலைவலி போன்ற உபாதைகள் இருப்பதாகவும் அவர்கள் பெரும்பாலும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. காய்ச்சல் பரவ தொடங்கி 20 நாட்களுக்கு பிறகு கடந்த 13ஆம் தேதி அரசு செவிலியர்கள் மட்டுமே இந்த கிராமத்திற்கு வந்து மாத்திரைகளை வழங்கிவிட்டு சென்றதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பாதிப்பு குறித்து வட்டார மருத்துவ அலுவலரிடம் எமது செய்தியாளர் கேட்டபோது தாங்கள் மருந்து மாத்திரைகளை வழங்கி சென்றதாகவும் சுகாதாரமாக அப்பகுதியை பார்த்துக் கொள்ள அறிவுறுத்தியதாகவும் கூறினார். இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கையில், இன்னைக்கு 4 நாள் காய்ச்சல், தலைவலி, கை காலெல்லாம் நோங்குது, வலி. ஒரு வீட்டுக்கு 4 பேருக்கு 3 பேருக்கு வந்துனுக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 10,000 20,000 ஆயிரத்தி ஊசி போடுறதே நிறைய காசு ஆகுது. ஆனால் காயில வந்து நல்லாவே இல்லை. எதனால வந்துச்சுன்னு எதுவும் சொல்லலை. காய்ச்சல் 4-5 நாளாக காய்ச்சல், கை காலெல்லாம் வலிக்குது, அப்படியே பூட்டு வலிக்குது, காலெல்லாம் உதிக்கிச்சு. ஒரு வீட்டுக்கு 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க. எத்தனை நாளாக இருக்குங்க? ஒரு 2 மாதமே இருக்கு. யாருன்னா அதிகாரிங்க வந்து பார்த்தாங்களா? யாரும் வரல. எனவே காய்ச்சல் பாதிப்பின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறையினர் பாரியூர் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைத்து தொடர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும், காய்ச்சல் பரவலுக்கான காரணத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் மணிகண்டனுடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.